கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஜெயமுள்ள வாழ்க்கை ஓய்வு சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் நம்மை கிருபையானவை பாதுகாத்து கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து நல்ல சுகம் பலம் கொடுத்து இந்த புதிய ஆண்டை காணும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்க கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேள்விக்குள் வந்த கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், புத்தாண்டு வாக்குத்தத்தம் என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. கடந்த வருடத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இருப்பது போல் வெளியே காட்டிக்கொள்வார்கள், ஆனால் உள்ளான மனுஷலே சமாதானம் இல்லை. புதிய வருடத்திலே கர்த்தர் சொல்கிறார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் சமாதானத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர்கள் தான் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். திருமணம் ஏன் சமாதானம் வாழ்க்கையில் இல்லை? திருமணம் ஆகாதனால் சமாதானம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாதனால் சமாதானம் இல்லை, கடன் பிரச்சனை நிமித்தமாக சமாதானம் இல்லை, சரீர பலவீனத்தோடு இருந்தாலும் சமாதானம் இல்லை. பல சூழ்நிலைகள் நமக்கு எதிராகவே வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, தானத்தில் சிறந்த தானம் என்று சொன்னால் கண் தானம் என்று சொல்வார், உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுக்கிற தானம் சமாதானம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சுகமும் இருக்காது, அநேக பலவீனங்கள் நம்மை தாக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசானவன் சமாதானத்துக்கு எடுத்து போடுவான். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நசிக்கப்படுகிற தேவன் நமக்கு சமாளித்து கொடுப்பது மாத்திரமல்ல, பிசாசின் கிரிகள் என்ன பண்ணுவார்? நசிக்கி போடுவார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சமாளித்து கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பூரணமாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சாதாரண சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சொல்கிறார். பூர்ண சமாதானம் வர வேண்டும் என்றால் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு சமாதானம்? உங்களுடைய வேதத்தை நேசிகளுக்கு மாத்திரம்தான் மிகுந்த சாதாரண சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே வேதத்தை வாசித்து தியானிப்பதற்கு நாம் என்ன பண்ணணுமோ அர்ப்பணிக்க வேண்டும், ஜெபிக்க அர்ப்பணிக்க வேண்டும். என் பிள்ளையினாலே பிரச்சனைகள், கடந்த வருஷத்தில் போராட்டம், பிள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டு என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேதே, சரியாக படிக்க மாட்டேதே சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளை நிமித்தமாக தேவ சமாதானத்தை நான் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. கலங்கர பெற்றோரே, எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் நிமித்தமாக கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேந்தே. டிசம்பர் 31 உன் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து உன் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கற்று கொடுக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளையிலே, நீ சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாயா? நிச்சயமாக 2025 வருஷத்தில், இந்த வருஷத்தில் அநேக மாற்றங்களை நீ காணப்போகிறாய். உன் பிள்ளைகளை கலை கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே தேவ சமாதானத்தினால் நிச்சயம் நிரப்புவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய சமாதானத்தை நிச்சயமாக கொடுப்பார். 2வது காரியம், அரண்மனைகளுக்குள்ளே என்ன இருப்பதா? சுகம் இருப்பதாக. ஒரு பக்கம் கர்த்தர் நமக்கு சமாளித்து கொடுக்கிறார், 2வதாக சுகத்தை கொடுக்கிறார். நீங்கள் பார்த்து எங்கே பார்த்தாலும் அநேக மக்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. கேன்சர் நோயினாலே, கிட்னி ப்ராப்ளத்தினாலே, பல விதமான நோயில் பாதிக்கப்பட்டு அல்லது எனக்கு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி கேள்விக்கோடு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்கிறார், டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ரிப்போர்ட்லாம் ஒன்றே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, லைஃபை முடிஞ்சு சொல்லி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகி கர்த்தர் சொல்கிறார், சுகத்தை கொடுக்க போகிறேன். புதிய ஆண்டில், இந்த வருஷத்தில் அநேக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை
உலகத்துக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். அப்போது நம்ம செய்கிற ஒரு காரியம் என்ன சொன்னால், வேதத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும், தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்ண வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மல்கியா 4:2 சட்டங்களின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய சட்டங்கள் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவிக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய அபிஷேகத்தான் நிரம்பி ஆவியானுடைய ஒத்தாசைகள் செய்யும் பொழுது நமக்கு கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மாற்றுவார். தேசத்தில் தெய்வீக சந்தோஷத்தினால சமாதானத்தை நிரப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. சமாதானத்தின் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொரு நாளும் இதோ உலகத்தில் முடிவு பண்ணும் சகல நாட்களிலும் நான் கூடவே இருப்பேன் சொன்ன கர்த்தர் அவர் கரம்பிடித்து நடத்துவார். சோர்ந்து போகாதே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தலைகட்ட ஆழ்த்தி ஜெபம் பண்ணுமா? எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவரே, தர்மையான வேலைக்கு நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபித்தார்களோ, எப்பா என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் கணவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த புரிஞ்ச வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன், சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவான். கலங்காதே மனமே, காத்திடுவான். கண்டோனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பான். கண்டோனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பான். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அடித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பான் உன்னை காப்பான், காத்தவர் காப்பான், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவான். Praise the Lord. God bless you. God be with you. Praise the Lord. God be. Praise the Lord.